இயேசுவின் பிறப்பு. மரியாள் நீதிமானாயிருந்த யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்தாள். அவள் கருவுற்றிருந்ததினாலும் அது அவருடைய குழந்தை இல்லை என்பதினாலும் அவளை அவமானப்படுத்த விரும்பாததினாலும் சமாதானமாய் மறைவாக அவளை அனுப்பிவிட யோசேப்பு எண்ணினான். ஆண்டவரின் தூதர் அவர் கனவில் தோன்றி அவரிடம் பேசினார். ஆண்டவரின் தூதர் யோசேப்பினிடத்தில், யோசேப்பே, மரியாளை உன் மனைவியாய் ஏற்றுக்கொள்ள மறுக்காதே. அந்த குழந்தை தூய ஆவியினால் உண்டாயிருக்கிறது. அவள் ஒரு மகனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களில் இருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். மரியா தன் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு செல்ல வேண்டி வந்தது. தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாயோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கிருந்த பொழுது மரியாவுக்கு பேறு காலம் வந்தது. அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அந்த இரவில் சில மேய்ப்பர்கள் வயல்வெளியில் ஆடுகளை காத்து கொண்டிருந்தனர். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெஸ்ஸியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். வானதூதர் அவர்களை விட்டு விண்ணகம் சென்ற பின்பு இடையர்கள் விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். கிழக்கு பகுதியில் இருந்த சில ஞானிகள் வானத்தில் தோன்றிய விண்மீன்களை பார்த்து அதை பற்றி அறிந்திருந்ததினால் யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்று அறிந்து அந்த குழந்தையை பார்க்கும்படி விண்மீனை தொடர்ந்து தூரத்திலிருந்து பிரயாணமாய் பெத்லகேமில் இயேசுவும் அவருடைய பெற்றோரும் இருந்த இடத்திற்கு வந்தனர். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போளமும் காணிக்கையாக கொடுத்து பின்பு தம் நாடு திரும்பினர்.